அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்கழி 7 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 22, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:08 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று காலை 10:46 வரை துவாதிகை, பின்பு திரியோதிகை. யோகம் இன்று மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா 100% வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் ஓரநாதன் சந்திர பகவான் அவரே இன்றைய கதாநாயகன். சந்திரவாரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவாரைக்கு முன்னாடி 2 சுபவாரிகளையும் சுக்கிரவார புதன்வார இந்த 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்தால் அது தீவினையே ஏற்படுத்தும். அதனால இரண்டையும் தவிர்க்கணும். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனத்தின் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.